There is a similarity between dolphin and bat. The similarity is they both are eco-finders. They both are ultrasound producers. Both have eyes, but they can locate through only by making ultrasound. ஸோ டால்ஃபினுக்கு சாங்சுரி ஒன்று இருக்குது. அது வந்து பீகாரில் பாட்னாவில் ஒரு ஆரம்பிக்க போகிறாங்க. டால்ஃபின் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2 இடத்துல தான் வாழுது. ஒன்று வந்து சிலிக்கா லேக். ஸோ அது தெரியும் உங்களுக்கு வந்து சால்ட் வாட்டர் லேக். அந்த லேக் வந்து பார்த்திங்கன்னா ஒடிசா சீஷோரில் இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா டால்ஃபின் வந்து இன்னொரு நதியில் வந்து வாழும். ஸோ அது கங்கை நதி. ஸோ டால்ஃபின் இஸ் மோஸ்ட்லி விசிபிள் இன் சிலிக்கா லேக் அண்ட் கங்கா ரிவர். பட் போத் ஆர் eco finders, bat as well as dolphin. ஃபெர்டிலைசர்ஸ் அப்படி படிச்சிருப்போம். ஃபெர்டிலைசரில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 காம்பவுண்ட் அதிகமாக இருக்கும். ஒன்று வந்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஸோ இதெல்லாமே ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே 2 ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்ஆர்கானிக், இன்னொன்று ஆர்கானிக். ஸோ ஆர்கானிக் என்னென்னு சொன்னால் வித்தவுட் ஆடிங் கெமிக்கல்ஸ். ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருக்கிறது நீமு, அதுக்கப்புறம் கவுடங்கு. ஸோ இந்தமாரிலாம் வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸில் இன்னொரு டைப் இருக்குது, மேன்யூன்னு சொல்லுவாங்க. மேன்யூலே பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப் மேன்யூஸ் அதுக்கு மேலே இருக்குது. ஒன்று வந்து மெயின் வந்து ஃபெர்மெண்டட் ஆர்கானிக் மேன்யூன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபெர்மெண்டட் ஆர்கானிக் மேன்யூன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று PROM சொல்லுவாங்க. அது பேர் தான் வந்து பாஸ்பேட் ரிச் ஆர்கானிக் மேன்யூர். ஸோ மேன்யூரும் ஃபெர்டிலைசர்ஸும் ஒன்று தான். ஸோ இப்போ பிளானிங் கமிஷனே கிடையாது இந்தியாவில். ஸோ நம்ம பிளானிங் கமிஷன் வந்து டிசால்வ் ஆகிடுச்சு. அதுக்கு வேலை தான் வந்து நித்தி ஆயோக்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம 1950 தான் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான் போட்டோம். ஸோ நம்ம 5 இயர் பிளான் யார்கிட்டேருந்து வாங்கினதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஐடியா வந்து ரஷ்யாவிட்டேருந்து. ஆனால் ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா அது 7 இயர் பிளான் அது. ஸோ பிளானிங்லேயே நிறைய பிளானிங் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பிளானிங்கு. ஒன்று வந்து பர்ஸ்பெக்டிவ் பிளானிங்கு, இன்னொன்று இன்க்ளூசிவ் பிளானிங்கு, இன்னொன்று சஸ்டைனபிள் பிளானிங். இது என்ன பர்ஸ்பெக்டிவ் பிளானிங்னா ஒரு லாங் டேர்மாக 15 to 20 இயர்ஸாக 15 to 20 இயர்ஸ்க்கு பிளான் பண்ணி ஸோ அதை வந்து நடைமுறைப்படுத்துறது தான் வந்து பர்ஸ்பெக்டிவ் பிளானிங்கிறது. சஸ்டைனபிள் பிளானிங்கிறது நம்ம ஃப்யூச்சருக்கும் யோசித்து ஃப்யூச்சர்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணுற மாதிரியும் ரொம்ப ரிசோர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணாமலேயும் அந்தமாரி ஒரு பிளானிங் பண்ணால் அதுதான் சஸ்டைனபிள் பிளானிங் சொல்லுவாங்க. ஸோ இன்க்ளூசிவ் பிளானிங்னு வச்சுக்கங்களேன். பீப்புள் அக்ராஸ் இந்தியா வந்து டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் கேஸ்ட்டில் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் கல்ச்சரில் இருக்காங்க. ஸோ அவங்கள எல்லாமே வந்து உள்ளடக்கி காமனாக எல்லாரையுமே வந்து ஒரே மாதிரியாக டெவலப்மெண்ட் கொண்டு போகிறது தான் இன்க்ளூசிவ் பிளானிங்னு சொல்கிறது.